பிரித்தானியாவின் லண்டனில் உள்ள ஈழத்தமிழருக்கு சொந்தமான கடையொன்றில் நடந்த துணிகரமான சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. வடமேற்கு லண்டனின் வெம்பிளியில் தமிழருக்கு சொந்தமான கடையிலேயே இந்த பயங்கரமான சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்துள்ளது. துணிகரமாக செயற்பட்ட தமிழ் இளைஞனை பலரும் பாராட்டினால் இவ்வாறான செயற்பாடு அவருக்கு சிறை தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருடர்கள் கொள்ளையிடும் போது அவர்களை தாக்க முயற்சிக்க வேண்டாம் எனவும் தமது உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருடர்களிடம் பொருட்களை கையளித்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45 மணியளவில் தமிழர் கடைக்குள் நடந்த துணிகர சம்பவம் குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகிறது. சம்பவத்தின் போது முகத்தை மறைத்த நபர் ஒருவர் கடைக்குள் நுழைந்து கடை நடத்துபவரை மிரட்டுவது போன்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. அவர் பெட்ரோல் என நம்பப்படும் ஒரு திரவத்தை கவுண்டரின் மீது ஊற்றி பணம் தரவில்லை எனில் தீ வைப்பேன் என நடத்துபவரை மிரட்டியுள்ளார். இதனை அடுத்து கடை நடத்துபவரான தமிழ் இளைஞன் விரைவாக செயற்பட்டு திருடனை விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். அவர் ஒரு மண்வெட்டியுடன் திரும்பி வந்து துணிச்சலுடன் தாக்குதல்தாரியை எதிர்கொண்டுள்ளார். சந்தேக நபர் கவுண்டரிலிருந்து பண பதிவேட்டை கிழிக்க முயன்று பின்னர் தப்பி செல்ல முற்பட்ட போது நடத்துபவர் அவரை பின்னால் சென்று தாக்கியுள்ளார். இதன்போது தாக்குதல் நடத்தியவர் தன்னை விடுவிக்குமாறு கூச்சலிட்டுள்ளார். பின்னர் மற்றொரு நபர் சந்தேக நபரை கட்டுப்படுத்த உதவியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன.